தலையில்லாத கண்டெடுக்கப்பட்ட அந்த சடலமும் இந்த தலையும் இரண்டுமே ஆளவந்தாருடையதுன்னு தெரிய வருது. இந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு காவல்துறை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆளவந்தார் கடைசியா தேவகின்ற பெண்கிட்ட தான் பேசுறதா தெரிய வருது. யார் இந்த ஆளவந்தார்? ஆளவந்தாருக்கும் தேவகிக்கும் அப்படி என்ன தொடர்பு? ஆளவந்தார் பாரிமுனையில ஒரு பேனா கடை வச்சிருக்காரு. அதே சமயம் சேலைகளையும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இந்த சமயத்துலதான் ஆளவந்தாருக்கு நிறைய பெண்கள் கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு பெண் தான் இந்த தேவகி மேனன். தேவகி மேனன் கேரளத்தை சார்ந்த ஒரு பெண். பேனா வாங்க வரும்போதுதான் தேவகி மேனனுக்கும் ஆளவந்தாருக்கும் தொடர்பு ஏற்படுது. சில நாட்களுக்கு பிறகு தேவகி மேனன் பிரபாகர் என்பவரை திருமணம் செய்து கொள்றாங்க. இந்த திருமணத்தை தாங்க முடியாத ஆளவந்தார் அவங்கள தொடர்ந்து தொந்தரவு செய்யறாரு. ஆனா தேவகி மேனன் ஆளவந்தார் கூட போக மறுக்கிறாங்க. இதனால தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளவந்தார எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. தேவகி மேனனும் ஆளவந்தாரும் எப்படி இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் பிரபாகர மேனன் கிட்ட சொல்றாங்க.